இந்த உலகத்தில் செல்வம், புகழ் என அனைத்தையும் இழந்தாலும் மீண்டும் சம்பாதிக்க முடியும். ஆனால் இழந்த நேரத்தை ஒருபொழுதும் மீட்டெடுக்க இயலாது. காலம் பொன்னானது என்பது வெறும் பழமொழி மட்டுமல்ல, அது வாழ்க்கையின் அடிப்படை உண்மையாகும். இயற்கை நமக்கு அளித்துள்ள ஒரு வரப்பிரசாதம்தான் நேரம். ஒரு நாளில் 24 மணி நேரத்தை இயற்கை ஏழை, பணக்காரன் என்ற பாகுபாடின்றி அனைவருக்கும் சமமாக வழங்குகிறது. அந்த நேரத்தை முறையாக பயன்படுத்துபவர்கள் சாதனையாளர்களாக மாறுகின்றனர். இன்றைய காலகட்டத்தில் பலர் நேரத்தை வீண் விரயமாக்குகின்றனர். இளமை இருக்கும்போதே கிடைக்கும் நேரத்தை வீணாக்காமல் புதிய திறமைகளை வளர்ப்பதில் கவனம் செலுத்த வேண்டும். திட்டமிட்டு செயல்படுதல் நம் முன்னேற்றத்திற்கு ஒரு பெரும் பங்கு வகிக்கும், இல்லையா? ஒவ்வொரு நொடியையும் பயனுள்ளதாக மாற்றினால் நம் வாழ்க்கை மிகவும் அர்த்தமுள்ளதாகவும் அழகாகவும் தோற்றமளிக்கும். காலம் கடந்து வருந்துவது வீண். நேரத்தின் முக்கியத்துவம் கடந்த மணித்துளிகளை திரும்பி பெற முடியாது என்பது அனைவருக்கும் தெரிந்த உண்மையே. கிடைக்கும் நேரத்தை பயன்படுத்தி காரியங்களை துரிதமாக செயல்பட்டு முடிக்க வேண்டும். அதற்கான முயற்சியில் ஈடுபடும் பொழுதுதான் அந்த நேரத்தை நாம் சரியான முறையில் பயன்படுத்துகின்றோம் என்று பொருளாகும். நம் ஒவ்வொருவருக்கும் சில கடமைகள், பொறுப்புகள் என அனைத்தும் அவரவர் வயதிற்கும் வாழ்நிலைக்கும் சூழ்நிலைகளுக்கும் ஏற்றவாறு நிர்ணயிக்கப்பட்டு இருக்கின்றது. அதை நாம் உணர்ந்து அதை காலம் விரயம் செய்யாமல் முடித்தால் நம் வாழ்க்கை மென்மேலும் வளர்ச்சி நோக்கி செல்லும் என்பதே இதன் மைய கருத்தாகும். எந்த வேலையாக வேணால் இருக்கலாங்க, தள்ளி போடக்கூடாதுங்க. ஒன்றும் இல்லை, ஹவுஸ் ஒய்ஃப்னா வீட்டில் தானே இருக்கும், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சோம்னா அந்த அப்புறம்ன்றது எப்போ சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ செஞ்சாலும் நான் தான் செய்யணும், நாளைக்கு செஞ்சாலும் நான் தான் செய்யணும், அதை முடிச்சுட்டு நம்ம ஃப்ரீயாக இருந்துக்கலாமே அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வந்துட்டாலே போதுங்க, எல்லாமே நம்ம பர்ஃபெக்டாக பண்ண ஆரம்பிச்சிருவோம். இன்னும் ஒரு சில நேரங்களில் நானே ஃபேஸ் பண்ண விஷயம்னு சொல்கிறேனே, மேரேஜ் ஆன புதுசில் வேலை செய்யணுன்னாலே அவ்வளோ கடுப்பாக இருக்கும். அதுவும் வீட்டு வேலைன்னா எப்போ பார்த்தாலும் கழுவுறது, கவுக்கிறது, சமைக்கிறது, என்னடா வாழ்க்கைன்னு இருக்கும். சில சமயம் அசால்ட்டாக விட்டுருவேன். எங்கே அவர் காலையில் போனால் சாயந்தரம் தானே வராரு, பொறுமையாக செஞ்சுக்கலான்ட்டு. திடீர்னு ஃபோன் வரும், கெஸ்ட்டு வராங்கன்ட்டு. எந்திரிச்சு கெஸ்ட்டுக்கு ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணுறதா இல்லை வீட்டை க்ளீன் பண்ணுறதான்னு தடா புடான்னு நடக்கும் வேலை. அதை வச்சு தான் சொல்கிறேன்.